தை பொங்கல் அன்று அரங்கேறிய ஜல்லிக்கட்டு போட்டிகளில் சுவாரஸ்ய நிகழ்வுகளை பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். வாடிவாசலில் இருந்து சீரிப்பாயும் காளைகளை அடக்க வீரர்கள் காத்திருக்க, அவ்வேளையில் கவனம் ஈர்க்கும் வகையில் பல சுவாரஸ்ய சம்பவங்கள் அரங்கேறியது. மதுரையில் ஜல்லிக்கட்டு களத்தில் தனது காளை சீறி பாய்வதைக் கண்டு துள்ளி குதித்த சிறுவனால் பரபரப்பாக இருந்த வாடிவாசலில் சிரிப்பலை எழுந்தது. இந்த ஆர்வத்தை படிப்புல காட்டல அண்டாவும் போச்சு குக்கரும் போச்சு ரெண்டு பேரும் ஆத்தாரிய குக்கர் உண்டு அவனுக்கு அண்டாவும் குக்கர் உண்டு தம்பி. இதென்ன பிரமாதம் என கூறும் வகையில் களத்தில் பல்டி அடித்து சிறுவன் பரபரப்பை கிளப்ப அவரை கலாய்த்து தள்ளினார் வர்ணனையாளர். ஒண்ணும் பண்ண முடியாதுடா, இந்த ஆர்வத்தை படிப்புல காட்டல நம்பி படிச்சு வேலை கட்டி உங்க சர்க்கஸ்ல வேலை உண்டா. இன்னும் கொஞ்சம் ஏத்து, இன்னும் கொஞ்சம் ஏத்து. இந்த வயசுல எப்படியா இன்னும் குறை காலத்துக்கு ஒன்னால எப்படி வந்து சரி பண்றது தெரியல. இந்நிலையில் வீரமங்கை அனிஷாவின் காளை களமாடி வெற்றி பெற பரிசு பெற ஓடோடி வந்தார் அனிஷா. இதேபோல தனது களமாடும் காளையை காண குழந்தையுடனேயே களத்தில் இறங்கி ஆர்ப்பரித்தார் வீர தமிழச்சி ஒருவர். கடைசி 10 நிமிடம் அந்த வீர தமிழச்சி சோழ கைதடி உற்சாகப்படுத்துங்க. ஏன்னா களத்துல வர்றதுக்கே ஒரு வீரம் வேணும், அதுவே ஒரு பெரிய வீரம் தான். காளைகளை அடக்க காத்திருந்த வீரர்களுக்கு மத்தியில் சீறி பாய்ந்த காளை கிறுகிறுவென சுற்றியபடியே பிடிபடாமல் பாய்ந்தோடியது. ஒரு ஆள் மட்டுப்படி மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி சிறப்பான தரமான ஒரு ஜல்லிக்கட்டு, அருமையான பாருங்க, சிறப்பான தரமான செய்ய செஞ்சுட்டு போகுங்க ஜல்லிக்கட்டு. இந்நிலையில் மதுரை சிக்கந்தர் சாவடியைச் சேர்ந்த ரம்யா என்ற 10ஆம் வகுப்பு மாணவி கடந்த 4 ஆண்டுகளாக தான் வளர்த்து வரும் காளையை களமிறக்கினார். வீரத்தமிழச்சி மாட்டுக்கு பத்திரப்பதிவு மற்றும் வணிகத்துறை அமைச்சர் சார்பா ஒரு தங்க காசு 2 பேர் பிடிச்சனால வீரத்தமிழச்சி வந்து பரிசு வாங்கிக்க வாமா. ஆமா அமைச்சர் கையால வாங்கிக்கோங்க போமா. டாக்டர் ஜி.ஆர். கார்த்திக் சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் விராலிப்பட்டி கேசவன். இதேபோல கல்லூரி மாணவியான யோக தர்ஷினி தனது காளையுடன் வாடிவாசலுக்கு வந்த நிலையில் மாணவியின் வீரத்தை கண்ட அமைச்சர் மூர்த்தி மற்றும் MP சு வெங்கடேசன் ஆகியோர் அவருக்கு தங்க காசினை கொடுத்து ஊக்கப்படுத்தினார். இப்படி பல சுவாரஸ்யங்களுடன் அரங்கேறிய ஜல்லிக்கட்டு நிகழ்வை தமிழக மக்கள் மட்டுமின்றி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பலரும் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். துணை முதலமைச்சர் சார்பா வீரருக்கு ஒரு கார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.